பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. ஒரு ஹாப்பி எண்டிங் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் சேதுபதி அவர்கள் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிய விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரையுமே ஃபினாலே மேடைக்கு அழைத்து அவங்களுக்கான ப்ராப்பர் சென்ட் ஆஃபை கொடுத்துருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க ப்ரோ? அவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறாங்களா, இல்லை தனித்தனியாக ட்ராவல் பண்ண போகிறாங்களா? அப்படியே சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜோடி ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று வருதே, அதில் பார்வதியும் கமருதீனும் ஜோடியாக சேர்ந்து கலக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் என்கிட்ட கேட்ட வண்ணம் இருக்காங்க. அவங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வீடியோவாக இது அமையும். ஸோ விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருமே பிக் பாஸ் ஃபினாலேக்கு வந்திருந்தாங்க. ஆனால் ஃபினாலேக்கு வரும்போது கமருதீன் வந்து சாட்டர்டே எபிசோடே வந்துடுவார். அவருக்கு பார்வதி வர்றது தெரியாது. ஸோ கமருதீன் பார்வதிக்காக பேசியிருப்பார். விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட மைக் எடுத்து, சார் நான் பார்வதியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவங்க வராதது வருத்தமாக இருக்குது, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கள பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கேட்டிருப்பாரு. அதுக்கு விஜேஎஸும் அழகாக பதில் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய விதமாக சண்டே எபிசோடில் விஜே பார்வதி வந்துடுவாங்க. ஸோ பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்து அது கிட்டத்தட்ட 1.5 கோடி பார்வையாளர்களை கடந்து, ஸோ அவங்களுடைய ஜோடி மிகப்பெரிய அளவில் பிக் பாஸ் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. இப்போ வரைக்கும் பார்வதி மற்றும் கமருதீனுடைய ரசிகர்கள், அந்த பாரு கம்மு ஷிப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, எடிட்ஸ் எல்லாம் போட்டு பார்வதி கமருதீனையும் 2 பேரையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு அவ்வளோ ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் இணைகிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஜோடி ஆர் யூ ரெடி அப்படின்னு ஒரு சீசன் வருது, சீசன் 3 வருது. அதில் சாண்டி, அதுக்கப்புறம் ரம்பா, அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி, இவங்க 3 பேர் ஜட்ஜஸாக வர்றாங்க. அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் பார்வதி கமருதீனை நம்மளால் திரும்ப பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு கிளாரிட்டியை கொடுத்தே ஆகணும். அதாவது ரெட் கார்டு அப்படின்றது என்ன தான் பார்வதி மற்றும் கமருதீனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ப்ராப்பர் சென்ட் ஆஃப்ன்றது சேனல் தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டதுனால மறுபடியும் அவங்கள சேனலுக்குள்ளே ஷோ நடத்துகிறாங்க அப்படின்னா திரும்ப கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த ஜோடி ஆர் யூ ரெடி அதுல கமருதீனும் பார்வதியும் வந்தாங்கன்னா வேற லெவல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா அள்ளீரும் டிஆர்பி அப்படின்றத சேனல் யோசிக்கத்தானே செய்வாங்க. அவங்களுக்கு தேவை காசு. ஸோ பார்வதின்ற ஒரு பர்டிகுலர் பர்சனை வச்சு தான் கிட்டத்தட்ட பார்வதி இருந்த 90 நாட்களும் பிக் பாஸ்ன்றது டிஆர்பி எடுத்தான். பார்வதியோட ரெட் கார்டை வச்சு அதுக்கப்புறம் டிஆர்பி எடுத்தான். அதுக்கப்புறம் பார்வதியை ஃபினாலே மேடைக்கு அழைத்து டிஆர்பி எடுத்தான். அப்படிங்கிறவன் ஜோடி ஆர் யூ ரெடி அதுலேயும் பார்வதியை கூப்பிட்டு வந்து, பார்வதி சும்மாவே சொல்ல வேணாம், வாய்கிலேயே பேசும், அது பிக் பாஸாக இருந்தாலும் சரி, சர்வைவலாக இருந்தாலும் சரி, எங்கே போகுதோ அங்கே மனசில் பட்டதை ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன் கமருதீன். ஜாடிக்கேற்ற மூடி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜோடி ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ மிக விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி வந்துச்சுன்னா அவ்வளோதான், சும்மாவே பாரு கம்மு அந்த சிப்பர்ஸ் வந்து அப்படியே எடிட் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க சமூக ஊடகங்களில். 2 பேர் சேர்ந்துருக்கிற மாதிரி மட்டும் ஒரு ப்ரோமோ வந்துருச்சு. அதை வச்சே பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிக்கிறது வரைக்கும் வச்சு ஓட்டுவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. இதில் இன்னும் நிறைய பேர் பர்சனல் பார்வதியும் கமருதீனும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்பா அவங்க 2 பேருக்கு நடுவில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டிங் இருந்தது உண்மைதான். கமருதீன் மேலே பார்வதிக்கு இருந்தது ஒரு உண்மையான ஃபீலிங்ஸ். அதை வெளியில் வந்து அவளும் கேரி பண்ணுறான், இவனும் கேரி பண்ணுறான். கானா வினோத் கமருதீன் வந்து ரெட் கார்டு வாங்கிக்கிட்டு வெளியில் வரும்போது, டேய் பாத்துரா கல்யாணம் பண்ணிட போகிற அப்படின்னு சொல்லி அனுப்புனதுக்கப்புறம், நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது, பார்வதியோட பழகுனவே நான், அவள் உண்மையிலே என் மேலே ஃபீலிங்ஸோட இருக்காளா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு கமருதீன் வெளியில் வந்ததுக்கப்புறமும் பார்வதி மேலே இருக்கக்கூடிய கேரு, அஃபெக்ஷன், லவ் இது எல்லாத்தையும் கேரி பண்ணுறான். அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேருடைய உறவு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நகர்ந்தால் கண்டிப்பாக பார்வதி கமருதீன் ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து எனக்கு இல்லை. சரி, ஒருவேளை ஜோடி ஆர் யூ ரெடியில் பார்வதி மற்றும் கமருதீன் வந்தால் எப்படி இருக்கும்? பார்வதி வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவா. அவள் வந்து சாண்ட்ராவோட சேர்ந்து அந்த கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் பண்ணும்போது உண்மையிலே பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணா. கமருதீன் வந்து இஸ் எ வெரி குட் ஆக்டர் அண்ட் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக நடிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நபர். ஆனால் கமருதீன் டான்ஸ் ஆடி பெருசாக பார்த்ததில்ல. பட் ஹீ கேன் ஆல்சோ டான்ஸ். கண்டிப்பாக ஒரு டிஆர்பியை வந்து சேனலுக்கு வந்து பார்வதி மற்றும் கமருதீனால் ஏற்படுத்த முடியும். ஜோடி ஆர் யூ ரெடி மிகப்பெரிய பொருள்
பொருட்செலவில் எடுக்கப்படுது அப்படின்றது நமக்கு அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா ப்ரோமோவுக்கே வேற லெவலில் கலர்ஃபுல்லாக சூப்பராக செலவு பண்ணி ப்ரோமோ எடுத்திருக்கிறாங்க. சாண்டி, ரம்பா, அதுக்கப்புறம் ஸ்ரீதேவியை வச்சு. ஸோ உங்க 3 பேரும் ஜட்ஜஸாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இதுக்காக போடப்படக்கூடிய செட்டும் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். பிக் பாஸ் வீடு அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டத்தை இந்த ஷோக்காக காட்டுவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ நம்ம செட்டு, ஜட்ஜஸ்ஸு, ப்ரோமோக்கு செலவு பண்ணுறது, இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல வைரலாக இருக்கக்கூடிய, மக்களுக்கு மத்தியில் பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய ஜோடியை உள்ளே கூட்டிகிட்டு வந்தால் தானே நம்ம கல்லா கட்ட முடியும். அப்போது இப்போ ரொம்ப வைரலாக இருக்கக்கூடிய கப்புள் யார்? விஜே பார்வதி மற்றும் கமருதீன் தான் பாரு அப்படின்னு சேனல் 100% பார்வதி மற்றும் கமருதீனை அப்ரோச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் இந்த நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிங்கல்ல, பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு. எப்படி விஜய் டெலிவிஷன் பிக் பாஸ்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து 2 பேருக்கும் நடுவில் கனெக்ஷனை ஏற்படுத்தினாங்களோ, அதே மாதிரி ஜோடி ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு இன்னும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியை, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கனெக்ஷனை அதிகப்படுத்தி விடுவாங்க அப்படின்னு நான் சத்தியமாக நம்புகிறேன். ஏன்னா பிக் பாஸ் ரசிகர்கள்லாம் 100 நாள் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எந்த ஷோவை பார்க்குறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. பார்வதியும் கமருதீனும் இந்த ஜோடி ஆர் யூ ரெடிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் பிக் பாஸ் ரசிகர்களே இந்த ஷோவை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நானே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸையும் மணி ஹெஸ்ட்டையும் திரும்ப வந்து சீசன் 1லேருந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பிக் பாஸ் அல்டிமேட் 2 வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் போச்சு. பட் லாஸ்ட் மொமெண்ட்டில் அது கேன்சல் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சீசன் 10க்கு அப்புறம் தான் அல்டிமேட் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் சொல்லப்படுது. அப்போது பிக் பாஸில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலமான விஜே பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேரையும் சேனல் இவங்களுடைய ஜோடி ஆர் யூ ரெடி அந்த ஷோக்கு பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நிறைய பேர் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதியும் கமருதீனும் ரெட் கார்டு மேட்டரில் திரும்ப அழைக்கப்படாமல் இருந்திருந்தா அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு 100% ஷோராக சொல்லியிருப்பேன். ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் அப்படின்றது கொடுக்கப்பட்டதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் பார்வதி மற்றும் கமருதீன் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தா மக்களாகிய நீங்கள் ஜோடி ஆர் யூ ரெடியை பார்ப்பீங்களா அப்படின்ற கேள்விகளை மக்களாகிய உங்கள்கிட்டே விடுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜோடி ஆர் யூ ரெடிக்கு பார்வதி மற்றும் கமருதீன் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அங்கே வந்தாலும் பார்வதி வந்து கலகம்தான் பண்ணுவா, சர்வைவர்லேயும் கலகம்தான் பண்ணா, பிக் பாஸ் தமிழ்லேயும் கலகம்தான் பண்ணா, அந்த ஷோலையும் கலகம்தான் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.